ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ் பிளாகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:50 ஆகுதுங்க. என்னடா அது காலைல தான் நான் எப்பவுமே விளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ என்ன லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னு எல்லோரும் கேட்கலாம். காலைல கொஞ்சம் நம்ம பர்சனல் ஒர்க்காக கொஞ்சம் வெளில போயிட்டோம். அதனால் இன்றைக்கி நம்ம மதியம் ஓட்டல, ஈவினிங் தான் ஓட்ட போகிறோம். அதாவது 6 மணி டு நைட்டு 12 மணி வந்து நம்ம 6 மணி ஸ்லாட் புக் பண்ணோம். அது வந்து 45 மினிட்ஸ் வந்து நம்ம பிஃபோர் முன்னாடியே வந்து ஆன் பண்ணால் நம்ம 5:45க்கே லாகின் பண்ணிட்டோம். ஆன் பண்ண உடனே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் தான், நம்ம ரூமுக்கு ஆப்போசிட்டு ஸ்டார் ஆம்பூர் பிரியாணின்னு சொல்லிட்டு ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. அது எடுக்க தான் நம்ம வந்திருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக லாஸ்ட் வர பாருங்கள். இன்றைக்கி எப்படி இருந்தாலும் கம்மியாக தான் ஏன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஃபுல் டே லாகின் பண்ணாலே இப்போலாம் கம்மியாக தான் வருது. இப்போலாம் ஆர்டரே சரியாக வரதில்லை. வெயிட் பண்ணி பாருங்கள், இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றது, இன்றைக்கி எவ்வளோ ஏன் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரி வாங்க போய்ட்டு ஆர்டர் பிக் பண்ணலாம். வாங்க, உள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், போய்ட்டு எடுக்கலாம். ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக் பண்ணுறோங்க. ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரிக்குள்ளே தான். நம்மளால் எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம போய்ட்டு கொடுக்கலாம். சரி வாங்க, டைம் ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா 6:20 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரிக்குள்ளே தாங்க, இங்கே தான் கொடுத்தோம், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான். நெக்ஸ்ட் ஆர்டர் நமக்கு இன்னும் வரல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் டே இன்சென்டிவ் அடிக்க முடியாது. ஏன்னா நம்ம அதுக்கு மதியமும் ஓட்டியிருக்கணும். 14 ஆர்டர் பார்த்தா 160 ரூபா. அந்த இன்சென்டிவ் நம்மளால் அடிக்க முடியாது. நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சென்டிவ் தாங்க, டின்னர் இன்சென்டிவ். இது வந்து 8 ஆர்டர் பார்க்கணும், 3 கிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம், ஓட்டிடலாங்க. இப்போ 7 மணிலேருந்து நைட்டு 12 மணி, அதாவது எனக்கு விடிகால 4 மணி வரை டைம் இருக்குது. நம்ம ஒரு 11 மணி 10 மணிக்குள்ளேயே இந்த இன்சென்டிவ் நம்ம தூக்கிடலாம். சரிங்க, நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்க பக்கமாக போகலாம், அப்போ தான் நமக்கு ஆர்டர் வரும். டைம் பார்த்திங்கன்னா 6:50 ஆகுதுங்க. கரெக்டாக 1/2 hour கழித்து நமக்கு வந்து 3வது ஆர்டர் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க. கரெக்டாக 1/2 hour நம்ம ஆர்டர் இல்லாமல் வெயிட் பண்ணிருந்தோம். இந்த டைமில் ஆர்டர் வராதுங்க. 7 மணிக்கு மேலே தான் பீக் ஹவர்ஸ், அப்போ தான் நமக்கு ஆர்டர் வரும். பரவாயில்ல, நம்ம ரீச் ஆகிட்டோம். ஒன்றும் பார்த்திங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை. கஸ்டமர் லொக்கேஷன் வேளச்சேரி தான். எல்லாமே ஓட்டின 3 ஆர்டருமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆர்டர் இருக்காங்க. ஷார்ட் ஆர்டர்னால் அந்தளவுக்கு நமக்கு அமௌண்ட்டே வராது. லாங் ஆர்டராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அமௌண்ட் வரும். வெயிட் பண்ணலாம், இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகலை. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடையாரில் இருக்காங்க, சங்கீதா வெஜ் இங்கே தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்டர் இங்கே தான் போட்டிருக்காங்க. இப்போ தான் ஃபுட் ரெடி வந்திருக்கு. ஷாப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அடையாறு தாங்க. சரி வாங்க போய்ட்டு வாங்கிட்டு வரலாம். அடையாரில் ரத்னா கெஃபே இங்கே தாங்க இருக்கும். ஷாப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே செல்ஃபி கேட்குது, இருங்க ஒரு நிமிஷம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோட்டூர் புறவங்க. ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு, எடுத்துகிட்டு போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 9:23 ஆகுதுங்க. எவ்வளோ ஆர்டர் ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 6 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்சென்டிவ்லாம் சேர்த்து 332 332 ரூபா வந்திருக்கு. எந்த ஏரியாவில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வார்பேட்டில் இருக்கோங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. ட்ராப் எங்கன்னு பார்க்கலாமா? ஃபுட் ரெடியாக தான் இருக்குது. ட்ராப் வந்து அடையாருங்க, ஆழ்வார்பேட் டு அடையார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஃபுட் ரெடியாக தான் இருக்குது, போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. இங்கே தாங்க நேராக, அது லாஸ்ட்டில் தான் நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 10:09 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம 7 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 398 ரூபா என் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா 70 ரூபா இன்சென்டிவ் தான் நம்ம அடிச்சிருக்கோம்.
12 ஆர்டர் பார்த்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா இன்சென்டிவ்ங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இன்சென்டிவ் தான் டார்கெட் பண்ண போகிறோம். நமக்கு 8வது ஆர்டர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் தாங்க போட்டிருக்காங்க. குமா குமாலு இந்த ரெஸ்டாரண்ட் தான். லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம அடையாரில் கொடுத்துட்டு அங்கேருந்து ஆர்டரே வரலைங்க. நம்ம அப்படியே வேளச்சேரிக்கு வந்துட்டோம். ஃபுட்டு இப்போ தான் ரெடியாக இருக்குது. ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈக்காட்டு தாங்கலுங்க. சரி கிளம்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா 10:47 ஆகுதுங்க. நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் போட்டிருக்காங்க. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்காட்டு தாங்கலுங்க. இங்கேருந்து ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அடையாறு. இது வந்து நமக்கு எத்தனாவது ஆர்டர்? 50வது ஆர்டருங்க. இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகலை, வெயிட்டிங்கில் தான் இருக்குது. இங்கேருந்து கிட்டத்தட்ட அடையாறு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் சம்திங் வருதுங்க. பெரிய ரெஸ்டாரண்ட் போல். ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க அவங்க. அதனால் நமக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா வந்துருக்குங்க. இந்த ஆர்டர் நமக்கு ஓட்டியிருந்தா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபா 90 ரூபா வந்துருக்கும். சரி கேன்சல் ஆனதும் நல்லது தான், விடுங்க. அவங்களே கேன்சல் பண்ணதால நமக்கு அமௌண்ட் வந்துருக்கு. நம்ம கேன்சல் பண்ணியிருந்தால் நமக்கு 1 ரூபா கூட வந்துருக்காது. டைம் பார்த்தீங்கன்னா 11:24 ஆகுதுங்க. நம்ம இந்த டெல்லி தாபா இங்கே தான் வந்து ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம். லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப்பு மடுவாங்கரைங்க, மடுவினிக்கரை இங்கே தான் டெல்லியில். பார்ப்போம். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக 35 மினிட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்மளால் ஒரு ஆர்டர் இல்லைனா 2 ஆர்டர் தான் பார்க்க முடியும். ஷார்ட் ஆர்டராக இருந்தால் 2 ஆர்டர் பார்க்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் தான் பார்க்க முடியும். சரிங்க கிளம்பலாம், டைம் ஆகுது. ஃபைனலாக 6 மணி நேரம் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம 9 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 529 ரூபா என் பண்ணியிருக்கோங்க. செலவெல்லாம் போக பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா பெட்ரோல் தான் நீ ஓட்டியிருக்கோம். பாதி அப்படியே இருக்குது. பார்த்தீங்கன்னா 30 ரூபா நம்ம செலவு போக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 6 மணி நேரத்தில் 449 ரூபாங்க நம்ம ப்ராஃபிட். நேற்று வர பார்த்தீங்கன்னா 13,368 ரூபா என் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ஒரு 449 ரூபா ப்ராஃபிட். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 13,817 ரூபாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.